ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு பதிவு சொல்லலான்னு வந்தேன். என்னன்னு பார்க்குறீங்களா? நான் நக்கீரனில் ஒரு பேட்டி ஒன்று பார்த்துருந்தேன், ஒரு பிரதரோடது. அவருக்கு சும்மா ஒரு 50 வயசு இருக்கும், 50-60 வயசு இருக்கும். அந்த பிரதர் வந்துட்டு நம்மளோட தலைவர் விஜய் அண்ணா வந்துட்டு தற்குறின்னு ஒரு 1000 முறை சொல்கிறாரு. அவர் பாட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கார். ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாரு, தற்குறி தலைவன். ஒவ்வொரு விஷயம் சொல்கிறது தற்குறி தலைவன். அவருக்கு இவ்வளோ வயசாகுது, அவரே வந்து மரியாதையே பேசலை. ஆனால் அவர் வந்து தலைவர் விஜய் அண்ணா வந்துட்டு இப்படி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து சாதித்ததையும், தாவேக்கால ஒரு பொண்ணு வந்து கெட்டு போனதையும் வந்து எக்ஸாம்பிளோட நேமோட சொல்கிறாரு. ஜூலி மேடம் வந்து ரொம்ப உண்மையை எடுத்து சொன்ன மாதிரி சொன்னார். என்ன இதெல்லாம் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன், ரொம்ப கேட்டுட்ருந்தேன். அவர் பேசுகிறதில் ரொம்ப என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடைசியில் எங்கே போய் முடிக்கிறாரு? அண்ணனை வந்து அவங்க ஒய்ஃபோட கண்ணீர் வந்து அண்ணனை வந்து சும்மா விடாதம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டாங்களம்மா அப்படி இப்படின்னு. சரி, அதெல்லாம் பரவாயில்ல, சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும். அது வந்து அவங்க பர்சனல். அதுவும் வந்து அரசியல் ஆக்க பார்க்குறீங்க. அது ஏன் அப்படி பேசுனீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இந்த அண்ணனை எப்படியாவது வந்து எதுலையாவது வந்து சிக்க வைக்கணுன்றதுக்காக பேசுனீங்க. பட் அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பாருங்களேன், அதுதான் வந்து அல்டிமேட்டு. என்னன்னா வந்து ஹிட்லரு. நீங்கள் வந்து இவர் வந்து திமுக அவங்கக்கிட்ட சொன்னாரம்மா, அண்ணன் மேலே 4-5 கேஸை போடுங்க, 41 பேரை கொன்னுட்டாங்க, சாட்சி தான் எவ்வளோ சாட்சி இருக்குது, 4-5 பேர் சாட்சியை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரம்மா. யாருமே செய்யலையாம்மா. இப்போ தான் இப்போ நம்மளே கேள்வி கேட்குற மாதிரி வந்துட்டான் பாரு. அப்படி இப்படின்னு அவர் பாட்டுன்னு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாரு பொது வெளியில். இதை எவ்வளோ பேர் கேட்பாங்க, என்ன நினைப்பாங்க? நம்ம வந்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கோம். நம்ம வந்து இப்படி பேசினா வந்துட்டு பார்க்குற மக்கள் வந்து நம்மளை எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க, அந்த ஒரு தாட் கூட இல்லை. அவர் பாட்டுன்னு தற்குறி தலைவன் ஹிட்லரு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறார். அவன் எங்கே போய் பாதுகாப்பு கொடுக்கணும், பொண்டாட்டிக்கே பாதுகாப்பு கொடுக்கல, அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. கேட்குறப்பவே அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு மாற்றம் வேணும்னு தானே மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த 2 கட்சியுமே தான் வந்துட்டுருக்கு. சரி, அட்லீஸ்ட் ஒரு 3வது கட்சி இருந்ததுன்னா கொஞ்சம் மாற்றம் இருக்கும். என்ன நடக்குதுன்றது இப்போ எல்லாருக்குமே வந்து அரசியல் வந்து